Hi friends, welcome and welcome back to our channel. This video is sponsored by BuyMoTap. வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கம்மியான பிரைஸ்ல வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. நம்மளோட BuyMoTapல ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பர்ச்சேஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு சில நேரத்துல ஒரு சில இடத்துல நம்ம ரொம்ப மனசு உடைஞ்சி நிக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை தவிர நம்மளுக்குன்னு யாருமே இல்லை அப்படின்ற விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரத்தில் நம்மளோட மனசை அடித்து நொறுக்கி உடச்சி போட்டு ஒரு சில பேர் போவாங்க பார்த்திங்கன்னா, அப்போ தான் தெரியும் இவங்க நம்மளுக்கானவங்களே இல்லை அப்படின்ற விஷயம். நிறைய சமயத்தில் அடுத்தவங்களை எதிர்பார்த்து அடுத்தவங்கள மட்டுமே நம்ம நின்று காயப்படுற அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு தூள் தூளாக உடஞ்சி போகும். இது எல்லாமே நடக்கிற ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தங்களை முழுசாக அவங்கள மட்டும் நம்புறது தான். ஸோ இதனால் யாரையுமே முழுசாக நம்பிடாதீங்க உங்களோட லைஃப்பில். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒருத்தங்க மேலே ஒரு சின்ன நம்பிக்கை வைக்கும்போது கூட ஒரு திருப்புக்கு 10 திருப்பு யோசித்து வைக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் ஒருத்தங்க மேலே வச்சிட்டோன்னா அதனால் நாளைக்கு நம்ம தான் பாதிக்கப்படுறோம் அப்படின்ற உண்மையை உணர்ந்துக்கோங்க. ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையுமே பார்த்திங்கன்னா அன்பை நம்மளுக்கு அள்ளி தந்தவங்களை விட நம்மளுக்கு நிறையா அனுபவத்தை தந்துட்டு போனவங்க தான் ஒரு சிலர் இருப்பாங்க. எதனால் அப்படின்னா உண்மையான அன்பு அப்படின்ற விஷயத்த உண்மையாகவே அதோட வேல்யூ புரிஞ்சவங்க மட்டும்தான் தர முடியும். ஸோ ஆனால் நிறைய பேர் அனுபவத்தை இப்படிலாம் நீ இருக்காத, என்கிட்ட ஏமாந்தது ஓன் தப்பு தான், என் மேலே பாசம் நம்பிக்கை வச்சது ஓன் தப்பு தான் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையில் உண்மையாகவே உணர்த்தியிருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு யாராவது உணர்த்தியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாத ஒரு விஷயத்தையும் இழந்த ஒரு விஷயத்தையும் நம்மளை யோசிக்கிற வைக்கிற தருணம்னு பார்த்திங்கன்னா நம்ம முழுசாக நம்பி இருந்த ஒருத்தங்க நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது தான் அதற்கான காரணங்களை நம்ம தேடிட்டுருப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் நம்ம லைஃப்பில் இவங்களை விட பெஸ்ட்டான ஒருத்தங்க யாரையாவது நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் தெரியுமா? அந்த ஒரு தருணம் அப்போ தான் நம்மளுக்கு வலியாக இருக்கும். இவங்கெல்லாம் என்ன, இவங்கள விட நம்ம மேலே அவங்க அவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க, அவங்கள போய் நம்ம தெரியாதனமாக இழந்துட்டோமே அப்படின்ற ஃபீலிங்ஸ் உங்களுக்கு அப்போ தான் வரும். நம்மளால் யார் ஒருத்தங்களை நம்ம லைஃப்பில் வெறுக்கவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க தான் நம்மளுக்கு அதிக வலிகளை தருவாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவங்கள முழுக்க முழுக்க நம்பியிருப்போம், பாசம் வச்சுருப்போம். அவங்க அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வாங்க அப்படின்னு கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பப்போ தான் போகும். ஆனால் துன்பம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் நிறைய பேரோட லைஃப்பில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாமே நம்ம எப்போ தூக்கி போடுறோமோ அப்போ தான் தேவையான விஷயங்கள் நம்மளை தேடி வரும். இன்னும் ஒரு சில பேர் நம்ம கூட இருக்கிற நம்மளுக்கு முக்கியமான உறவு அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஸோ அவங்க எப்போவுமே எல்லா விஷயத்துலேயும் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கான ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் வாழ்ந்திருப்பாங்க. லாஸ்ட்டு திரும்பி பார்த்தா இவங்களுக்குன்னு இவங்க என்ன வாழ்ந்தாங்கன்னு பார்த்தா ஒரு தருணம் கூட இவங்களுக்காக இருக்காது, எல்லாமே அவங்களுக்காக இருக்கும். ஆனால் அவங்களோட வாழ்க்கையை முழுசாக தான் வாழ்ந்திருப்பாங்க. இதுவே இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வரும். அது தெரிய வரும்போது அவங்கள நினச்சி அவங்களே பரிதாபப்படுற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். எப்போவுமே அடுத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காக நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஏமாற்றத்தில் தான் உங்களை கொண்டு போய் தள்ளும் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஸோ இந்த வாழ்க்கையை கொஞ்சமாவது உங்களுக்காக வாழுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா அழுகிறதுக்கு கண்ணீர் கூட ஒரு சில டயத்தில் இருக்காது. ஆனால் அதுக்கான காரணங்கள் நம்ம மனசில் நிறையவே இருக்கும். அந்த இடத்துல நம்மளுக்கு ஏன் அழுக வரமாட்டேங்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் அழுதே அழுகையை மறத்து போயிட்டீங்க அப்படின்றதான் அர்த்தம். வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவன் சோதிக்கப்பட்டவன் இந்த 2 கேட்டகரியில் இருக்க மனுஷங்களுமே பார்த்திங்கன்னா பாவப்பட்டவங்க கிடையாது, பக்குவப்பட்டவங்க. அதே மாதிரி நம்ம ஒருத்தரை படுத்தின கோபம் கூட ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாறிடும், மறந்துடும், மன்னிச்சிருவாங்க. ஆனால் நம்ம படுத்தின உதாசனம் அப்படின்றது என்றைக்குமே மாறாது. ஒருத்தங்களை உதாசனப்படுத்துகிறதோ அலட்சியப்படுத்துகிறதோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. ஏன்னா அது வாழ்க்கை ஃபுல்லாக மாறாது, வலியை தரும் அப்படின்றது தான் உண்மை. மனசில் பட்டதெல்லாம் பேசுகிற மனுஷங்க பார்த்திங்கன்னா சட்டுன்னு பேசிடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் நினைப்போம் இவங்க என்னடா மனசுக்கு வந்ததெல்லாம் பேசிட்டு